இன்றைக்கி டே 45 ஆஃப் கன்சிஸ்டன்சி சேலஞ்ச். நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஐஸ் பாத் போடணுன்ட்டு. இன்றைக்கி கிளைமேட்டும் நல்லா இருந்தது, சன்னியாக இருந்தது. ஸோ தண்ணியை ஊற்றிட்டு அதில் ஐஸை போட்டு உட்காந்துட்டேன். ஒரு பெரிய ஐஸ் பார் வாங்கி அதை அப்படியே நல்லா சிசில் வச்சு உடச்சி உள்ளே போட்டுட்டு உள்ளே போனேன். அது அப்படியே எனக்கு வந்து ஸ்கின் ஃபுல்லாக அதை ஊசி வச்சு குத்துன மாதிரி இருந்தது. இந்த கூல்னஸ் நான் வந்து இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை, அந்த அளவுக்கு இருந்தது. பயங்கரமாக இருந்தது சொல்லப்போனால். ஆக்சுவலாக 0 டிகிரி இருந்திருக்குமான்னு எனக்கு தெரில. இதுக்கு முன்னாடி இப்படி தான் கொடைக்கானலில் பச்சை தண்ணியில் குளிப்பேன்னு சொல்லிட்டு நானே ஒரு டாஸ்க் வச்சுட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது கூலாக தான் இருந்தது, ஆனால் இது பல மடங்கு இருந்தது. அப்படியே ஊசி வச்சு ஒவ்வொரு பாயிண்டாக இன்ச் பை இன்ச் குத்துன மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு வெளியே வந்ததுக்கப்புறம் அப்படி ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்தது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னால் அந்த கூல்டை வந்து தாங்க முடிஞ்சது. 10 மினிட்ஸ்க்கு மேலேயே நான் வந்து உள்ள ஸ்டே பண்ணி மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கோல்ட் பாத் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் தான் நான் பார்த்தேன், நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. ஸோ நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிளட் சர்க்குலேஷன் ஹெல்ப் பண்ணும், மசில் சோர்னஸ், பாடி ரெக்கவரி நல்லா ஸ்பீட் ஆகும், அண்ட் மூட் ஸ்விங் எல்லாமே யூஸ் ஆகும். நல்ல ஒரு ரெக்கவரியை பண்ணிட்டு இந்த ரெஸ்ட்டே முடிச்சிட்டேன். பை பாய்.